திருப்பூர் அருகே அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கவுண்டச்சிப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் பொதுமக்களுக்கு தேவையான எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இதுவரை செய்து தராததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று திடீரென தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி தாராபுரம் சாலை முதல் கொட்டாப்புலிப்பாளையம் வரை மற்றும் ராஜநகர் சுபலட்சுமி நகர் வரையிலும் தார் சாலை அமைத்து தர வேண்டும். பயன்பாடு இல்லாமல் உள்ள குடிநீர் மேல்நிலை தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். தெருவிளக்கு வசதி இல்லாத குறுக்கு வீதிகளில் தெருவிளக்கு வசதி செய்து தர வேண்டும். மண் சாலை வீதிகளாக உள்ள புதிர் வீதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும். முறையாக குப்பைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை அறிந்த தாராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயன் மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. சார், இது தாராபுரம் நகரங்கிறாங்க சார். ஆனா எங்க தெருவில் இங்க தாராபுரத்தை ஒட்டி இருக்கிற ஊரு தான் சார். இத்தனை 16 காலனிக்கு மேல இருக்கு சார். 20 காலனி கிட்ட இருக்கிறோம். ஆனா ஒரு வசதியும் கிடையாது. கிராமத்துல எல்லாம் ரோடு, மெயின் ரோடு போறோம் சார். கார்ல போறோம், பஸ்ல போறோம், மெயின் ரோட்ல போயிடுறோம். ஆனா எங்க ரோட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வந்து வீட்டுல வந்து சொல்றாங்க, என்னங்க ஊரே உலகமே ரோடா இருக்கு, உங்க தெருவுக்கு வர்றதுன்னா பெரிய ஏறி பாலத்துல ஏறி இறங்குற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு மேடு சார். தெருவிளக்கு கிடையாது. திருடன் வந்தான் குழந்தை கழுத்துல கத்திய வச்சு செயின் அறுத்துட்டு போறான். லைட்டு கிடையாது. கேட்டா கேமரா போடுங்கிறாங்க. கேமராவும் போட்டோம் சார். ஆனா இவங்க ரோடு போட்டு தர்றாங்களா? ரோடு வசதி கேட்கிறோம், எல்லா வரியும் கட்டுறோம். ஆனா எங்களுக்கு ரோடு வசதி இல்ல, தெரு விளக்கு இல்ல, தண்ணி வசதி இல்ல, பஸ் நிக்கல. எந்த வசதி இல்ல சார். தயவு செஞ்சு அந்த வசதி கேட்டுதான் நாங்க போராட்டம் பண்றோம். எங்களுக்கு இது வேணும், அதனால போராட்டம் பண்றோம். எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்டு நாங்க ஓட்ட புறக்கணிப்போம். ராஜேஸ்வரி சார். சாலை மறியல் போராட்டம் பண்றோம் சார். அடிப்படை வசதிகள் எங்க காலனிகளுக்கு அடிப்படை வசதிகள் கேட்டுதான் போராட்டம் பண்றோம். கவன ஈர்ப்பு போராட்டம் தான் பண்றோம். இது நீங்க பண்ணலைன்னா நாங்க ஓட்ட புறக்கணிப்போம், கண்டிப்பா புறக்கணிப்போம். ஏன்னா எங்க தெருவில் 2000 ஓட்டு இருக்கு. 2000 2500 எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனா ஓட்டு போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு கவர்மெண்ட். ஆனா என்னன்னா அடிப்படை வசதி இல்லைன்னா நாங்க எதை சார் ஓட்டு போடுறது? எங்களுடைய வசதியை தானே கேட்கிறோம். வர்றாங்க சொல்றாங்க போயிடுறாங்க சார். அதனால எங்களுக்கு இது தேவை. நாங்க அதுக்காக தான் இங்க போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாலை வசதி இங்க கிடையாது. நாங்க அதனாலதான் போராட்டம் பண்றோம். எங்களுக்கு தண்ணி வசதி, ரோடு வசதி, குப்பை எல்லோணும், பஸ் நிக்கணும். எங்களுக்கு இந்த லைனே பூரா தெருவிளக்கு கிடையாது. ரோடு சாலை எங்களுக்கு போட்டு கொடுக்கணும். இதையெல்லாம் செய்யலின்னு நாங்கள் ஓட்டை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஒரு சாலை மறியல் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு போலியும் நாங்கள் இந்த வேலை நாங்கள் செய்வோம்ப்பா. எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவங்க கவர்மெண்ட்டு வர்றாங்க சொல்கிறாங்க, ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. என் பேர் குமராத்தா.